இங்கேயே மாறுறது தான் நல்லது. எப்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கரெக்டான ஆங்கிள் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த வைட் மோடு, அல்ட்ரா வைட் மோடில் தான் வந்து கட் ஆகுது. இந்த நைட் மோடில் போடும்போது வைட் மோடு தான் மேக்ஸிமம், அல்ட்ரா வைட் இல்லை. ஸோ நான் நார்மலாக டே டைமில் எடுக்கும்போது அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்து நைட் மோடு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த ஃப்ரேம் கட் ஆகும். ஏன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து அதிகமானாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் கட் ஆகும். அதே மாதிரி நைட் மோடில் வந்து இந்த இதுதான் மேக்ஸிமம் ஆங்கிள், வைட் ஆங்கிள் மட்டும்தான் இருக்குது, அல்ட்ரா வைட் ஆங்கிள் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ரைட்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. எனக்கும் மேரேஜ் இதில் வந்து ஓடிடுச்சு கொஞ்சம் மாதம். மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒர்க்குன்ற மாதிரி எல்லாருக்குமே டைம் கிடைக்கல. ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் இன்றைக்கி தான் வந்து நைட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் போயிருந்தாங்க அந்த பூண்டி டேமு. நம்மளால் போக முடியல, உடம்பு சரியாதனால. அண்டு இந்த வாரம் வந்து எங்கன்னா போகலான் தான் இருந்தேன், ஆனால் நைட் ட்ரைவ் போகலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஸோ அதனால தான் என்னோடய லாஸ்ட் வீடியோக்கும் இப்போ நான் எடுக்கிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா நைட்லேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல்ஸ் இருக்கும். ஆனால் அது டோட்டலாக வேறு டே, இன்றைக்கி வேறு டே. அண்ட் என்ன சொல்கிறது, சென்னையில் இருந்து மோட்டோ விலாகிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் பைக்ஸ் வச்சு மோட்டோ விலாக் பண்ணும்போது நிறைய பிளேசஸ் போய் காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? அதுதான் நானும் ட்ரை பண்ணுறேன். பெரிய பெரிய ரைட்ஸ் பிளான் பண்ண முடியல, அடுத்தடுத்து எதனா ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டுறதுனால. அது இல்லாமல் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எம்டிகே, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தாலும் தெரியும், மோஸ்ட்டாக எம்டிகே போகிறது ரேர்லி எதனா ஈவெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக எம்டிகே போகிறதில்ல. எதனாலனா ஒன்று அங்கே ஊட்டி பார்க்குற மாதிரி ரோட்ஸும் இல்லை, கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும் அந்த ரோடு போயிட்டு வர. நம்ம கொஞ்சம் தூரம் போனால் கூட சில்லாக போயிட்டு வரணும்னா அவுட்ரிங் தான் இப்போதைக்கு டீசெண்டாக நல்லா இருக்குது. இல்லை மதுரை பைபாஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அந்த 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. அதனால தான் நம்ம அவுட்ரிங் ரோட அடிக்கடி போகிறோன்ற மாதிரி இருக்குது. பட் பிளான் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம். ஒரு பெங்களூர் போகணும்ல அந்த மாதிரி, இல்லை கொல்லி போகணும் அந்த மாதிரி எதனா ஒரு மாட்ரேட்டான ஒரு பெரிய ரைடு போகலாம். ஏன் மாட்ரேட்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 600 to 1000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ரைடு போயிட்டு வரலாம் கூடிய சீக்கிரம். இப்போதைக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ் பொறுத்துக்கோங்க. இந்த ரோடு தாங்க ஊர்லேயே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற ரோடு. அந்தாலே ஒரு ஹால்ட்டை போட்டுடுறாங்கப்பா. ஏப்பா பார்த்து அழுக்காக இருக்குமா? செம்ம அழுக்காக இருக்கும். என்னாச்சு? 12 மணி ஆகுது. ஆமாம், கதை பேசிகிட்டே இருக்க நிற்கிற இடம்லாம் தெரியலையே. அவங்க 2 பேரை தான் ஃபோட்டோ எடுக்கணும் போல். போமா லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். என்ன ஆயிற்று போகலாம்ல. போகலான்னு தான் நினைக்கிறேன்.
அப்பா பில்லியனோட இருக்கணா, பார்த்து சட்டிலாகவே ஓட்டுறேன், சட்டிலாகவே போகலான்னு. ஏன்னா வந்து அவள் கியர்ஸும் இல்லை, அதனால தான் சேஃப்டின்றனால நான் அப்படியே பொறுமையாக போகிறேன். ஆஹா, என்னாச்சு? என்னாச்சு ப்ரோ? வண்டி போக ஆ, வண்டி போக முக்குது. நல்லா தான் போகுது. அதான் 145லேயே நிற்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படி? யூஸ்வலாக 148 ஆச்சு போவோம், 145லேயே நிற்குது. மேபி அந்த லிங்க் பைப்னாலையா? M4 சொல்கிறேன், இதில் கம்மியாக இருக்குது. ஓ ஓகே, அது ஃபுல் மேபி அதில் ஓப்பன்லேயே ஓட்டிட்டு இதில் போட்டு அரெஸ்ட் பண்ணும்போது மேபி இதுவாக இருக்கலாம். 6R அதான் பில்லியனோட 10Rல போகும்போது 6R ஆப்வியஸாக நல்லாவே ஈடு கொடுக்கும், நல்லாவே போகும், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ தெரியுதா, அவர் லிங்க் பைப் மாற்றிருக்காரு M4லேருந்து. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பிரச்சனையாகுது சவுண்டுனால. அதனால் வேற மாதிரி இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கு எக்ஸாஸ்ட். ஸ்டாக்கு ஆ
பறக்குறாரு இன்னைக்கு அப்பா. அவரு எங்க பின்னாடி வந்து நிற்கிறாரு? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. 300 பின்னாடியே வந்து நிற்கிறாரு. என்ன எவ்வளோ வேகமாக போனாலும் பின்னாடி வந்துடுது. பரவாயில்ல, அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸும் இதுவும் அவ்வளோ. என்னங்க 300 பின்னாடியே நிற்குதுங்க. 300 பின்னாடியே தான் வருது. இவர் எப்படி பின்னாடி வந்தாரு? இன்னும் இவ்வளோ வேகமாக வந்து பின்னாடி வந்து நிற்கிற. இவ்வளோ வேகமாக வந்து பின்னாடி வந்து நிற்கிறாரே பார்க்குறேன்.
அப்பா அம்பாலு பறந்துட்டாரு. நம்ம பில்லியனில் வச்சுட்டு ஓட்டவே ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலயானு தெரில. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பேனிக்லேயே ஓட்டிகிட்டு வரேன். என்னம்மா 200 கூட போகல? 200 கூட போகலையா? மைல்ஸ் பர் ஹவரில் இருக்கு, எப்படி 200 போவோம்? ஓ அதுவா, அடப்பாவி. அதான் சொன்னா 200 கூட போக மாட்டேது. ஆனால் 130 40 இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு வச்சு 130னா ஆல்மோஸ்ட் 200 ப்ளஸில் தான் போகுது. ஸோ அதான் அவளுக்கே தெரியாதா நான் மாற்றினது. அதனால தான் கேட்குறா, என்ன 200 கூட போக மாட்டுது வண்டின்னு. அம்பாள் பறக்கிறாரு. ஆச்சு பறந்துன்னு இருக்கேன். ஆ ஸ்பீட் விட்டு பறந்துன்னு இருக்கேன். எனக்கும் 2-3 இடத்துல எகிரிச்சு. நான் மைல்ஸ் பர் ஹவர் மாற்றிருக்கேனா, அதான் கேட்குறா, என்ன நம்ம வண்டி 200 கூட போக மாட்டுது அப்படி. நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுன்னு இருக்கேன். அவர் என்னன்னா 140 தான் போகுதுன்றாரு, இவன் என்னன்னா 150 தாண்டவே மாட்டேங்குது. ஸ்பீடாகவும் இல்லை. நீங்களும் மைல்ஸ் பர் போட்டிருக்கீங்க? நீங்களும் மைல்ஸாக போட்டிருக்கீங்க? இல்லை இல்லை, கிலோமீட்டர்ஸ் தான். அப்போ நீங்கள் 140 தாண்ட மாட்டேங்குதுன்றீங்க. நான் 240 சொன்னேன். 240யா? 247 பார்த்தேன். ஆக்சுவலி 248 தான் போகும். ஆனால் 243 தான் இருந்துச்சு அது. ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து சிக்கும். ரோட்னா அப்புறம் எப்படி இருக்கு? எகிர்றேன் நானும் 2-3 இடத்துல எகிறேன். இவன் எகிற போது இவன் கையை தான் பார்க்குறேன். எகிர்றாளா, நான் கையை தான் பார்க்குறேன். இப்படி வைக்கும்போது ஸ்க்ராட்ச் எடுத்துட்டு போடுறா. பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகுது. போனோம் அப்படியே வந்துட்டேன். எனக்கு ஆச்சரியம் 300 எவ்வளோ பின்னாடியே வந்து நிற்குதுன்னு.